கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாக இந்த வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். 4 வாரங்களையும் நாம் கடந்து வந்து 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். பலன், கிருபை, தயவு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நிறைவாய் தரும்படி தெய்வ சமூகத்தை நாம் நம்பி இருக்கிறோம். அவரே நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். குறை உண்டு இதிலே அருமை பிதாவே, கோற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம் முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முழுதும் இயேசையா மேல் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா, இப்போதேழையன் ஜெபத்தை இயேசுவின் மூலம். ஆம் பிதாவே, எங்களுக்கு நிறைய காரியங்கள் ஒன்றும் தெரியல. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று சொல்லி நாங்கள் முறையற்றவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னியும். உங்களுடைய சன்னிதானத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்குண்டான கிருபைகளை எங்களுக்கு தாரும். தேவ வசனம் எங்களை திடப்படுத்துவதாக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே நேரம் ஆயிட்டு, அதனால் யாரும் வாட்செல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம். குறைவான நேரத்திலே நாம் நிறைவு செய்து நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் அடிப்படையிலே உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். என்னவென்றால், இயேசு என்னும் அஸ்திபாரம் என்கிற ஒரு தலைப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டோம். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிறதான வாழ்க்கை முறை, அதை நாம் சுருக்கமாக சிந்திக்க இருக்கிறோம். இயேசுதான் நம்முடைய வாழ்வின் அஸ்திபாரமாக இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக புதுமையான ஒரு விஷயமாக நாம் அதை கேள்விப்பட்டோம். என்னவென்றால், ஒரு பட்டணத்தில் ஒரு வீடு, மிக அருமையான வீடு, ரொம்ப அழகான ஒரு வீடு. ஆனால் திடீரென்று அந்த வீட்டினுடைய உயரம் குறைந்து விட்டது. வீடு உயரம் குறைஞ்சிட்டா, இல்லைன்னா ரோடு வயந்துட்டா. ரோடு அதிகமாக உயரமாக வீடு கீழே தாழ்ந்து போனது. உடனே என்ன செய்தார்கள் என்றால், சில இன்ஜினியர்களை அழைத்து கன்சல்ட் பண்ணாங்க. அப்போ அவர்கள் ஒரு ஆலோசனை சொன்னார்கள். உங்களுடைய அஸ்திபாரத்தை என்ன செய்யணும், தோண்டணும். அதை தோண்டி நாங்கள் எங்ககிட்ட சில டெக்னாலஜி இருக்குது, அதை வைத்து நாங்கள் இந்த வீட்டினுடைய உயரத்தை அதிகப்படுத்தி விடுவோம். இப்போ நிறைய இடங்களில் நம்ம அதை பார்க்கிறோம். அது போன்றதான நிகழ்ச்சிகள் புதிதாக சொல்லப்பட்ட போது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால், அஸ்திபாரமானது அதற்குரிய நிலையை இழந்துவிட்டால் மொத்தத்திலேயுமே என்ன ஆயிடுது, அதனுடைய பார்வை இழந்து விடுகிறது, அதனுடைய பயன்பாடு பயனற்றதாய் மாறிவிடுகிறது. ஒரு வீட்டினுடைய மட்டம் கீழே இறங்கிட்டு போயிட்டுன்னு வைங்க, அந்த வீட்டை பயன்படுத்த முடியாது. உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் சிரமப்படுவார்கள். அது பயனற்ற ஒரு நிலைக்கு கடந்து சென்றுவிடும். ஆகவே அஸ்திபாரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதை குறித்ததான அக்கறையும் கவலையும் தேவ பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்திலே நாம் சில காரியங்களை சிந்திக்கலாம். பொதுவாக 2ஆக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 2 பிரிவுள்ள அஸ்திபாரங்கள். ஒன்று பூமியின் அஸ்திபாரங்கள். பூமியின் அஸ்திபாரங்கள் என்று சொல்லி பல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு மலை, காடுகள், ஆறுகள், இன்னும் பல உயிரினங்கள், கடல், இதெல்லாம் எதுக்குரிய அஸ்திபாரமா? பூமிக்குரிய அஸ்திபாரங்கள். கடல் எப்படி அஸ்திபாரம்? கடல் இல்லைன்னா நமக்கு என்ன கிடையாது, நேரமே கிடையாது. அது சுற்றி வரக்கூடிய அந்த அறிவியல் கணிப்புகளே கடல்
விஷயங்களை வைத்து தான் சொல்லுகிறார்கள். நிறைய காரியங்கள் அதையெல்லாம் நம்ம இப்போ சிந்திக்க முடியாது. ஆகையினாலே இவையெல்லாம் நமக்கு தேவன் தந்த பூமிக்குரிய அஸ்திபாரங்கள். அதே நேரத்தில் வானத்துக்கென்று சில அஸ்திபாரங்கள் இருக்கிறது. வானத்தின் அஸ்திபாரங்கள் எவையெல்லாம் என்று சொல்லி பார்க்கும்போது 2 சாமுவேல் 22:8 பார்க்கும்போது இந்த வானத்தின் அஸ்திபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது நிறைய இருக்கிறது. அதை குறித்தும் நான் உங்களோடு சொல்லுகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 26:5 பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் அது வானத்தில் உள்ள ஒரு அஸ்திபாரம். அது சந்ததியின் பெருக்கத்தை நமக்கு காண்பிக்கிறது. இன்னொன்று உபாகமம் 4:19 பார்க்கிறோம். வானத்தில் உள்ள சர்வ சேனைகள், இது வானத்திற்குரிய அஸ்திபாரமாக நமக்கு சொல்லப்படுகிறது. உலகை இன்றளவிலும் இந்த வானத்தில் இருக்கிறதான சர்வ சேனைகள் தான் இயக்குகிறது. கிரகங்கள், அதனுடைய இயக்கங்கள், இவைதான் பூமியை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் 8:2 பார்க்கிறோம். வானத்தின் மதகுகள் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் எதை நமக்கு காண்பிக்கிற? மழை வானத்தின் மதகோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. சங்கீதம் 78:23 நாம் இதை வாசிக்க முடியும். அதுபோல ஆதியாகமம் 28:17 வானத்திலே ஒரு வாசல் இருக்கிறது. இருக்கா இல்லையா? அது எதுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது? உனக்கு வாசல் எங்கே தான் இருக்கு? வானத்தில் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் வாசல் எங்கே தான் இருக்கு? வானத்தில் இருக்குங்கிறத சிம்பாலிக்காக நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு விஷயம். நம்முடைய கண்கள் வானத்தை நோக்கி இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய நித்திய வீட்டிற்கான வாசல் ஒன்று அங்கே இருக்கு. அதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நிலையான வீடு எங்கே தான் இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே அதை நோக்கியதான பயணம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். சங்கீதம் 78:24 பார்க்கிறோம். வானத்தின் தானியம் என்று ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அருளுகிற வார்த்தை, அவருடைய வசனம், மன்னாவை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மல்கியா 3:10 பார்க்கிறோம். வானத்தின் பலகனி, அது ஆசீர்வாதத்தின் பலகனி. வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இவையெல்லாவற்றையும் நாம் வானத்திற்குரிய விஷயங்களாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பல்வேறு காரியங்கள் அதற்கான அஸ்திபாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய நோக்கமும் நம்முடைய ஓட்டமும் அதை நோக்கியதாக இருக்கும் பட்சத்தில் நாம் தப்பித்துக் கொள்ளுவோம். ஆனால் நான் ஒரு 3 அஸ்திபாரங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த 3 அஸ்திபாரங்களை குறித்த தெளிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக தொடர்ந்து அவருக்காக பயணிக்க முடியும். இந்த உலகத்தில் காணப்பட்ட விஷயம், அதை நாம் எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்கிற தெளிவை தேவன் நமக்கு தருவார். முதலாவதாக சொல்லப்படுகிற அஸ்திபாரம் என்னன்னு சொன்னால் மறுக்கப்பட்ட அஸ்திபாரம், டினைட் ஃபவுண்டேஷன். மறுக்கப்பட்ட அஸ்திபாரமும் வேதத்தில் இருக்கிறது. அது என்ன மறுக்கப்பட்ட அஸ்திபாரம்? அதற்கு இன்னொரு பேர் சொல்லணும்னா சாபத்தின் அஸ்திபாரம். யோசுவா 6:26 நாம் எடுத்துக்கொள்வோம். யோசுவா 6:26 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். யோசுவாவின் நாட்களில் நடந்த விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எரிகோவை இனிமே என்ன செய்யக்கூடாது? எடுத்து கட்டி நிறுத்தக்கூடாது. இதை திரும்பவும் உருவாக்கக்கூடாது. எரிகோ எதை குறிக்கிறது? எரிகோ நமக்கு எதை முன்னிறுத்துகிறது? தேவ ஜனத்தினுடைய முன்னேற்றத்தை குறுக்கீடு செய்து தடை செய்கிற விஷயம். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நேராக கடந்து செல்லுகிற பிள்ளைகளை நடுவில் புகுந்து அதை கெடுக்கிற ஒரு காரியம். இந்த அஸ்திவாரம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய இருக்கும். முன்னேறக்கூடாது, ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு வந்துடக்கூடாது, ஜெபம் பண்ணிடக்கூடாது. சில நேரங்களில் பெற்றோரே இந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் ஆண்டவரை அறிந்து அவருடைய சமூகத்திலே தங்களுடைய நேரத்தை செலவிட்டா என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க. டியூஷனுக்கு போக வேண்டாமா, பைபிளை முடி வச்சுட்டு போ, பைபிள் படிக்கிற பிள்ளையை கெடுக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விதமான விஷயங்கள் எரிகோவோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. இந்த எரிகோவின் அஸ்திபாரத்தை யார் போடுகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் பல நேரங்களில் போடுகிறோம். பிறருடைய முன்னேற்றத்தை தடை செய்வது, அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்கிற விஷயத்திலே அவர்களுக்கு இடையூறு செய்வது, பிறருடைய விசுவாசத்தை கெடுத்தல், அவிசுவாச வார்த்தைகளை பேசுதல். ஒரு மனிதனுடைய அவிசுவாச வார்த்தை அவனை சுற்றி இருக்கிற 10 பேருடைய விசுவாசத்தை கெடுத்துவிடும்.
ஆகவே இந்த காரியங்களை குறித்து நாம் அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு விசுவாசத்தில் பலனடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு மனிதனை நம்முடைய அவிசுவாச வார்த்தையினாலே அவனுடைய விசுவாசத்திலிருந்து அவனை தளர்ந்து போக பண்ணினால் நாம் போடுவது இந்த எரிகோவின் அஸ்திபாரம். வேதம் சொல்கிறது சபிக்கப்பட்ட அஸ்திபாரம். இதை யாருமே திருப்பி போடாதீங்க. தேவ ஜனம் முன்னேற முடியாதபடிக்கு அதை தடை செய்கிற காரியத்தை இனி யாரும் தங்களுடைய வாழ்க்கையில செய்யாதீங்க. அதை செய்தால் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும். ஈயேல் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஈயேல் என்கிறதான அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, கடவுள் வாழ்கிறார், காட் லிவ்ஸ், கடவுள் வாழ்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஆனா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை செஞ்சான். தன்னை சுற்றி இருந்ததான ஜனங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றினான். அன்றைக்கு இருந்ததான புறஜாதி மக்களுடைய ஒரு வழக்கம், ஒரு பெரிய கட்டடத்தை கட்டினா ஒரு பலியிடணும், அது நரபலியாக இருக்கணும். அந்த பலியும் தானே செலுத்துகிறான், தன்னுடைய மகனை சாகடிக்கிறான். அதுதான் அங்கே நடந்த விஷயம். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தின் 2:12, 2:22 ஆகிய வசனங்களிலே நாம் அமலேக்கை குறித்து பார்க்கிறோம். இந்த அமலேக்கியருடைய செயல்பாட்டை கர்த்தர் பொறுத்து கொள்ளவே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், தேவ ஜனத்தை வழிமறித்தார்கள். எரிகோ எப்படி தேவ ஜனத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக முன்னால வந்து நின்னுச்சோ, அதுபோல இந்த அமலேக்கியரும் தேவ ஜனத்தை வழிமறித்தார்கள். நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அதை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்தார். அதை பொறுத்து கொள்ள முடியாதவர். பிறருடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற பிள்ளைகள், பிறருடைய முன்னேற்றத்தை தடுக்கிற பிள்ளைகள், பிறருடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தில் இடையூறு ஏற்படுத்தக்கூடியவர்கள், அவருடைய விசுவாசத்தை கெடுத்து போடுகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் மன்னிப்பதில்லை. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், சவுலிடத்தில் சொன்னார், நீ அமலேக்கியரை அழித்து நிர்மூலமாக, பூமியின் கீழே ஒருத்தனை இல்லாதபடிக்கு அழித்து நிர்மூலமாக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற பிள்ளைகளை, விசுவாச வாழ்க்கையை சீரழிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் மன்னிப்பதில்லை. இது சாபத்தின் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை போடுகிற பிள்ளைகளாக தேவ பிள்ளைகள் ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. இரண்டாவதாக இன்னொரு அஸ்திவாரத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். வாசிப்போம். யோபுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்கே ஒரு அஸ்திவாரத்தை பார்க்கிறோம். அந்த அஸ்திவாரத்துக்கு என்ன பேரு? ஆமா, நான் மதியின் அஸ்திவாரம்னு வச்சிருக்கிறேன். அது புழுதியின் அஸ்திவாரம், புழுதியில போடுற அஸ்திவாரம். மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 7:24 பார்க்கிறோம். இந்த ஒரு மனிதனை அங்கே எடுத்து நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷன் என்ன செய்யறான்? எதுல அஸ்திவாரத்தை போட்டானா? மணலின் மேல் அஸ்திவாரத்தை போட்டான். அவனை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அது முட்டாள்தனமான ஒரு மனிதன், மதீனமான ஒரு மனிதன், அழிந்து போகிற காரியம், அநித்தியமான உலகம், அதன் மீது அஸ்திவாரத்தை போடுகிறவர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய அஸ்திவாரம் எது மேல இருக்கு? கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல இருக்குதா, இல்லைன்னா அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தின் மேல நம்முடைய அஸ்திவாரத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறோமா? அது இல்லையே, இது இல்லையே, நம்ம அவங்கள மாதிரி ஆக முடியல, இவங்கள மாதிரி ஆக முடியல என்கிறதான மனதின் ஏக்கமே பல நேரங்களில் நம்முடைய வாழ்வை கெடுத்து போடுகிறது. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உன்னுடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும். அசையாத அஸ்திவாரம் அதுதான். அந்த அஸ்திவாரத்தின் மீது நாம் அந்த கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் நம்முடைய அஸ்திவாரத்தை போடும்போது நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் அலைந்து போகாது, அது ஆடாது, அசையாது. ஆனால் மணலின் மேல் போட்ட மனிதனுடைய வாழ்க்கை கரைந்து போனது, ஒன்றுமில்லாமல் போனது. பெருங்காற்று வந்தது, புயல் அடித்தது, ஒன்றுமில்லாமல் போனது. அந்த மதீன அஸ்திவாரத்தை போடுகிறவர்களாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்பது தவறான காரியமாக காணப்படுகிறது. எபிரேயர் 11:10 நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பூமியிலே வாழ்ந்த நாளளவும் எதில் வாழ்ந்தான்னா, கூடாரத்தில் தான் வாழ்ந்தான். எபிரேயரில் அதை மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அவன் கூடாரவாசியாக இருந்தான், கூடாரத்தில் வாழ்ந்தான். யாக்கோபை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கு? அவன் எப்படிப்பட்ட மனிதன்? அவன் கூடாரவாசி. அதை தேவன் விரும்புகிறார். ஏன்னா கூடாரம் அனித்திய வாழ்க்கையை காண்பிக்கிறது. இங்கே எபிரேயர் 11:10 பார்க்கிறோம். ஆபிரகாம் எதை நோக்கி இருந்தானாம்?
தேவனால் கட்டப்பட்ட அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு. இந்த பூமியில இந்த கூடாரத்துக்கு அஸ்திபாரம் கிடையாது, தேவையில்லை, அது இருக்க போறதில்லை, அதனுடைய ஆயுள் மிக குறைவு. ஆனால் என்னுடைய நம்பிக்கையோ அசையாத அஸ்திபாரமாகிய தேவன் மீது இருக்கிறது. அவருடைய அந்த பரலோகமாகிய அந்த நகரத்தை நோக்கியதான அஸ்திபாரத்துக்காக காத்திருந்தான். நாம் அப்படிப்பட்டதான காத்திருப்போடு இருப்பதற்குத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, புழுதியின் மேலே போடுகிறதான மதியீனமான அஸ்திபாரத்தை விட்டு வெளியே வரும், அது தேவையில்லை. அப்போ எது தேவை? இயேசு என்னும் திட அஸ்திபாரம் நமக்காக இருக்கிறது. அதை நான் பார்க்கும்போது மூன்றாவதாக நான் அதை மாறாத அஸ்திபாரம் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். மாறாத அஸ்திபாரம் 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிறது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. ஏசாயா 28:16 சொல்லுது, இயேசுவே நமக்காக முன்குறிக்கப்பட்டதான மூலை கல்லாகிய அஸ்திபாரம். அந்த இயேசு என்கிறதான அந்த திட அஸ்திபாரத்தின் மீது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஊன்ற கட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். எண்ணங்களும் சிந்தனைகளும் அதற்கு நேராக திரும்புவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். எபேசியர் 2:20 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய உபதேசம் ஒரு அஸ்திபாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6:2 நாம் அதை பார்க்கிறோம். அந்த அஸ்திபாரமும் நமக்காக காண்பிக்கப்படுகிற இன்னொரு காரியமாக இருக்கிறது. இயேசு என்கிறதான கற்பாறையின் மேலே அப்போஸ்தலர்கள் தங்களுடைய அஸ்திபாரத்தை வைத்தார்கள். அவருடைய உபதேசம் என்கிறதான விஷயங்களின் மேலே நம்முடைய அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறோம். அப்போ அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாக பயன்படுத்துவதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்குமான ஆலோசனைகள் வேதத்தில் இருக்கிறது. அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அதை பற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை திடமாக இருக்கும். 11 மாதம் முடிய போது 12வது மாதத்துக்குள்ள போறோம். இந்த மாசத்து இத்தனை 11 மாதங்களிலும் நான் பல நேரங்களில் அசைந்திருக்கிறேன், பல நேரங்களிலே ஆட்டம் கண்டு இருக்கிறேன், பல நேரங்களிலே உறுதியற்ற நிலையோடு காணப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் ஆடி இருக்கு. ஏன்? நம்ம எதன் மேல அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறோம்? நாம் பல நேரங்களிலே புழுதியின் மேல் அஸ்திபாரம் போட்டு விட்டோமோ? நாமே ஒரு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவாகிய கற்பாறையின் மேல் போடப்படுவதற்கு பதிலாக புழுதியின் மேல போட்டிருந்தா அது ஆடத்தான் செய்யும். நாமே திரும்பி பார்க்க நம்ம பழகிக் கொள்ளும். வருஷம் முடிய போகுது, கொஞ்சம் ரீகாப் பண்ணி பாருங்க. 11 மாதங்களும் நம்முடைய செயல்பாடுகளில் காணப்பட்ட குறைகள் என்ன, அதை நாம் தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். இல்லைன்னா ஆண்டவருக்கு பிடிக்காத அந்த மறுக்கப்பட்ட அஸ்திபாரத்தை எங்கேயாவது போட்டுக்கிட்டு இருந்தேனா, அதுவும் நம்மை பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு காரியம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வருஷத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 11 மாதங்களும் கிறிஸ்துவின் மேலுள்ள அஸ்திபாரத்தை மறந்து போனோம். இல்லை என்றால் அந்த அஸ்திபாரத்தை போடவே இல்லை. இன்னும் 1 மாதம் இருக்கு, இனியாவது என்னுடைய அஸ்திபாரத்தை சரி செய்து கொள்வேன். நம்மை கரத்தில், தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடு கீழே இறங்கிட்டே போயிட்டு கடைசியில் ஒரு முடிவு பண்ணாங்க, அந்த அஸ்திபாரத்தை உயர்த்தணும், அதை மேலே கொண்டு வரணும். அந்த பிரயாசப்படுகிறதான அந்த எண்ணம் இன்றைக்கு நம்மளே இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய அஸ்திபாரம் இனிமே கிறிஸ்துவின் மேல் போடப்படும். அது உறுதியாக இருக்கும். அது மலை மேல் உள்ள பட்டணம் போல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். கிருபை நிறைந்த கர்த்தாவை ஆசீர்வதியும், வார்த்தைகளால் எங்களை திடப்படுத்தி கிறிஸ்துவுக்கென்று ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.